காலை வணக்கம் நேயர்களே. இந்த நாளை இனிய நாளாக மாற்றும் சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஸ்டெலா பெனடிக்ட். கழுத்து வலி இளம் வயதினரை அதிகம் தாக்குகிறது. தவறான உணவு பழக்கம், அதிநவீன வாழ்க்கை முறை, கார், பைக் போன்றவற்றை அதிகம் பயணம் செய்வதால் இந்த கழுத்து வலி ஏற்படுகிறது. கழுத்து வலியை போக்கும் யோகாவை நமக்கு சொல்லித்தர வருகிறார் திரு. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கழுத்து வலிக்காக நெக் பெயின் நம்ம சொல்லக்கூடிய அந்த கழுத்து வலிக்கான 2ஆம் நிலைக்கு ஒரு செகண்ட் கோர்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல சிவியராக இருக்கும்போது படுத்த நிலையிலேயே பண்ணியிருந்தோம். இப்போ செகண்ட் கொஞ்சம் பெயின் ஓரளவு குறைந்திருக்கும், நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ அடுத்த நிலையில் அந்த இடத்துக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து, லைட்டான மூவ்மெண்ட் கொடுத்து, அது சில நியாசம் கொடுத்து நம்ம சில பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இப்போ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா இன்னும் வலி இருக்கிற வலியும் இன்னும் ஓரளவு குறைந்த நிலைக்கு வரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நமக்காக இந்த பயிற்சியை செஞ்சு காட்ட போகிறவங்க இந்த வாரமும் சத்யா செஞ்சு காட்ட போகிறாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயிற்சி செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது படுத்த நிலையிலேருந்து மல்லாக்கா படுத்த நிலையிலேயே வித் நியாசம் ஆம் மூவ்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த பெருவிரலை ஆள்காட்டி விரலை அழுத்திக்கணும். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே அந்த விரல்களை தேய்த்த நிலையிலேயே ஒரு கைகளை மேலே தூக்கி நெற்றி பகுதியை போய் தொடணும். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே அந்த விரல்களை திரும்பி கீழ் நோக்கி தேய்ச்சவாறு கைகளை கீழே இறக்கணும். இது ஒரு முறை. இப்போது 2ஆவது முறை அடுத்த விரல்களுக்கு மாற்றிக்கொள்ளணும். மெல்ல மூச்சுகளை இழுத்துக்கிட்டே கைகளை அழுத்தமாக தேய்ங்கம்மா, தேய்ச்சிக்கிட்டே கைகளை மேலே தூக்குங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்குங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்குங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்குங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை இன்னும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு விரலாக மாற்றி மாற்றி நம்ம அழுத்தம் தேய்ச்சிக்கிட்டே மேலே போகணும். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை கீழே இறக்கணும். இது போல் நம்ம ஒரு 6 முறை செய்யணும். இப்போ அடுத்த கைகளுக்கு போங்கம்மா. அதே மாதிரி மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மெல்ல தேய்ச்சிக்கிட்டே போங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்குங்க. இப்போ அடுத்த விரலுக்கு கொடுங்க. இது நாங்கள் நியாசம்னு சொல்லுவோம். மெல்ல கைகளை அழுத்திக்கிட்டே போங்க. விரல்களை மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே அந்த விரல்களை கீழ் நோக்கி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே திருப்பி வாங்க. இப்போ மாற்றிக்கோங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே விரல்களை அழுத்திக்கிட்டே கைகளை மேலே தூக்கி மேலே போங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே விரல்களை கீழ் நோக்கி கீழே கொண்டு வாங்க. இன்னும் ஒரு முறை செய்யுங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே விரல்களை அழுத்தி மேலே போங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டு விரல்களை கீழ் நோக்கி தேய்ச்சி கீழே கொண்டு வாங்க. இது போல் 6 முறை நம்ம செய்தோம். இப்போ நம்ம 2 கைகள்லையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்கம்மா, 2 சேர்ந்த மாதிரி பண்ணுங்கள். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்குங்க. இப்போ அடுத்த ஃபிங்கர்ஸுக்கு போங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே அடுத்த விரல்களை நடு விரலை தேய்ச்சிக்கிட்டே மேலே போங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே அடுத்த விரல்களை மெல்ல கீழே இறக்கி கீழே கொண்டு வாங்க. இப்போ அடுத்த விரல்களுக்கு போங்க. மெல்ல விரல்களை தேய்ச்சிக்கிட்டே 2 கைகளை மேலே தூக்கி நெற்றி மேலே வைங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே விரல்களை கீழ் நோக்கி தேய்ச்சிக்கிட்டே கீழே வாங்க. இன்னும் ஒரு முறை செய்யுங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே விரல்களை தேய்ச்சிக்கிட்டே கைகளை மேலே தூக்கி போங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே விரல்களை கீழ் நோக்கி தேய்ச்சிக்கிட்டே கீழே வந்து ஆரம்ப நிலைக்கு வந்துடுங்க. இது போல் நம்ம ஒரு 6 முறை செய்கிறோம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஜட்டர பரிவர்த்தி ட்விஸ்ட்டு. கைகளை சொல்கிற அளவுக்கு வச்சுக்கோங்கம்மா. ரிலாக்ஸாக வச்சுங்க. எல்போ பெண்ட் பண்ணி கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. இப்போ மெல்ல மூச்சு இல்லைங்க. மெல்ல மூச்சு விட்டுட்டு மைல்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். போதும், அவ்வளோதான். ஓரளவு தான் பண்ணணும். ஏன்னா வலி கொஞ்சம் அளவு தான் குறைந்திருக்கும். அதனால் ஃபுல்லாக நம்ம போக வேண்டாம். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே நார்மலுக்கு வாங்க. மெல்ல மூச்சு விட்டுட்டே அதர் சைடு இன்னொரு பக்கமும் மெல்ல ரிலாக்ஸாக போங்கம்மா. ஃபுல்லாக போக வேண்டாம். பாதி செய்தால் போதும். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வாங்க. மெல்ல மூச்சு விட்டுட்டே இன்னொரு பக்கமும் செய்யுங்க. திரும்புங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே ஆரம்ப நிலைக்கு வாங்க. மெல்ல மூச்சு விட்டுட்டே இன்னொரு பக்கம் செய்யுங்க. நெக்கை ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வாங்க. இன்னொரு முறை செஞ்சுருங்க. மெல்ல ரிலாக்ஸாக ட்விஸ்ட் பண்ணுங்கள்.
மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே ஆரம்ப நிலைக்கு வாங்க. மெல்ல மூச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கமாக ட்விஸ்ட் பண்ணிடுங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே ஆரம்ப நிலைக்கு வாங்க. போதும். மெல்ல கைகளை பக்கவாட்டில் கீழே இறக்கி இருக்குமா. இப்போ இதுக்கு மாற்று ஆசனமாக அப்பான ஆசனம் பார்க்க போகிறோம். 2 கால்களை மேலே தூக்கி பிடிங்கம்மா. மெல்ல இந்த ஆரம்ப நிலையில் மூச்சு உள்ளே இழுத்துக்கோங்க. மூச்சு விட்டுக்கிட்டே எல்போ ஓப்பன் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க. கால்களை நல்லா பிரிச்சுக்கோங்க. இன்னும் பிரிச்சுக்கோங்க. சின் டவுன் பண்ணிக்கோங்கம்மா. இந்த எல்போ வந்து கழுத்து பகுதிக்கு ரிலாக்ஸாக வர்ற மாதிரி வரணும். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்நோக்கி கொண்டு வாங்க. வயிற்று பகுதி பக்கம் கொண்டு வாங்க. எல்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கம்மா. இன்னும் ஓப்பன் பண்ணுங்கள். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளி பக்கமாக தள்ளுங்க. கைகளை நீட்டியவாறு கொண்டு போங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள் பக்கமாக கொண்டு வாங்க. எல்போ கைகளை நல்லா விரிந்த நிலைக்கு கொண்டு போங்க. நெக்கை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளி பக்கமாக தள்ளுங்க. இது போல் தொடர்ந்து நம்ம 6 முறை செய்கிறோம். மெல்ல கால்களை இன்னொரு முறை செஞ்சுக்கோங்கம்மா. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல கால்களை கீழே வச்சுருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு 6 முறை நம்ம தொடர்ந்து செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு நிலை, 1 நிமிடம் ஓய்வு எடுத்துக்க வேண்டியது படுத்த நிலையில்.